ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா மழையும் பெய்யறதுக்கு, அதுக்கும் சளியில் ரொம்ப பிடிக்காம இருக்கிறதுக்கும் நான் சூப்பராக ஒரு துவையல் இல்லை குழம்பு எப்படி வேணால் வச்சுக்கலாம். தூதுவளையும் கருவேப்பிலையும் வச்சு தான் நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். மணிக்கணக்கா பேசுறது, ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாங்க. மணிக்கணக்கா எங்க பேச போறாங்க? வாங்க நம்ம சட்னியை குழம்ப வைக்கலாம். முதல்ல கடாயை போட்டுட்டு அப்படியே தூதுவளையை ஒரு 2 கையளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான தூதுவளையும் தான் போடணும். போட்டுட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு வதக்கிங்கன்னா, நான் நெய்யும் விட்டுருக்கேன். ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நெய்யை ஆட் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். இருமல் சளி இருந்தால் நெய்யை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயை போட்டு மிளகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து நல்லா அதையும் நல்லா வறுத்துருங்க. அதே நெய் சட்டியிலே தான் வறுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குன்ட்டு. கருப்பெள்ளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நைஸாக தண்ணியை விட்டு, ரொம்ப தண்ணி விடாமல் ஓரளவுக்கு தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நாம் ஒரு வாரம் கூட வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். மறுபடியும் கடாயை போட்டுருவோம். கடாயை போட்டுட்டு நல்லெண்ணெய் நிறையா விட்டு பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் மிதக்க இருந்ததுங்கன்னா அந்த குழம்பை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, வெளியிலேயே வச்சுக்கலாம். கடுகை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சீரகம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெயை கம்மியாக விட்டுருக்கேன். மறுபடியும் கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் எண்ணெயை விட்டுருவேங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த அரைச்ச விழுத பேஸ்ட்டை போட்டுருவோம். பெருங்காயத்தூள் வாசனைக்கு கமகமான்னு இருக்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நடுவில் எண்ணெயை விட்டுருக்கேன். இப்போ உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா ஆல்ரெடி வதக்குனது தான், அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே இருந்தால் போகிறோம். பாருங்கள், என்னமா இருக்கு பார்த்தீங்களா குழம்பு. எப்படி ஒரு குழம்பு இருந்தீங்கன்னா இன்னும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இப்படி செஞ்சு தான் பாருங்களேன், என்னம்மா இருக்கும் தெரியுமா? நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத உங்களால் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு குழம்பு வச்சு போட்டிங்கன்னா நெஞ்சு செல்லில் பறந்து பஞ்சாக ஓடி போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்துக்கு அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரைக்கும்